உம்முடைய புனிதத்தின் அடையாளமாக என்றும் விண்ணகத்தில் விளங்கவும், மக்கள் அனைவருக்கும் விண்ணக படிப்பினைகளை வழங்கவும், அது திருத்தூதர்களை அடித்தளமாக கொண்டு நிலைத்திருக்கவும் செய்தருளினீ. ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்கிறோம். ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆண்டவருடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாகி எங்களுக்கு வை மாறுதனவாக. அவர் பாடுபட உளங்கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்த அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்தி இவர் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவம் மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சொந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள், உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு கொடுக்கின்றோம். உம் திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர்கள், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைகூர்ந்தருளும். உமது திருமுக ஒளியிலும் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முக்கோந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பூண்டேத்தும் மரமருள மேமன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில்
எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுளை தந்தவர்களுக்கு நம் ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுத் தந்திருக்கின்றார். அந்த கடவுளை தந்தையாக ஏற்கும் நாம் ஞானத்தோடும் அச்சத்தை கடந்த நல் அமைதியிலும் ஆண்டவரை நாங்கள் பொது நலத்திலும் வளர்வோம் என்ற எண்ணத்துடன் சேர்ந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். தீமை அனைத்திலும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். மது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலப்பமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்களை பாராமல் உமது மேல நம்பிக்கையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்துள்ள திருவள்ளங்கள் வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நேரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பிறரோடு பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேலிரக்கமாயிரும். எல்லோரும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேலிரக்கமாயிரும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை என்று சொல்லி அருளும் என் ஆன்மா. என்னை சுவை தாழ்ச்சி நேர்மையும் நிறைந்த இறைவன்
அந்த பரம ரகசியத்திலுமே நான் விசுவசிக்கிறேன். என்னை நான் மிகவும் பலவீனனாய் பாவங்களை நினைத்து மனம் மறங்குகிறேன். என்னை பரிபூர்ண பாவங்களை மன்னியும். என்னை நான் நேசிப்பதை நான் என் உயிரை தொட நேசிக்கிறேன். என்னை வந்ததை கவர்ந்து இருக்கிறாய். என்னிடம் எழுந்தாலும் நான் மேற்கொள்ள ஆசுகிறேன். குறுக்கள் யாரும் தீங்கு செய்யாதபடி அவர்களிடமாயிட தந்தஸ்தலை வைத்து காப்பாற்றும். அபிஷேகம் பெற்ற கரங்களை கரைபடாமல் காப்பாற்றும். விலை மறிக்கப்படாத ஒரு ரத்தத்தில் தோய்ந்து சிவந்திருக்கும். அவர்களது இதழ்களை நிர்மல சுத்தமாய் காப்பாற்றும். உண்மையை மட்டுமே பொறுமையை திருத்துவத்தின் உணர்கிறார். முத்திரிக்க பெற்றார்களது இதயங்கள் உலக பற்றி நின்று துணையாக செய்வார்கள். உலக தீவினைகள் அவர்களை அணுகாதபடி மதுபடி தருமார்களை சுண்டு காக்கும் கிடைமாறுக்க கிடவுது. அவர்களுடைய பெருமானவன் கொடுக்கும்படி ஆசீர்வதித்தார்களோ. யார் யாருடைய ரத்தத்துக்காக உழைக்கிறார்களோ அவர்களை குறுக்களி விலகில் ஆறுதலும் சந்தோஷமும் பரலோகத்தில் அனைவரும் திகிடமாக இருப்பார்களாக. ஆமென். இறைவா உணவின் வடிவில் வருவாய். வாழும் உள்ளம் என்னை தேற்றவா. வாழ்வின் பாதை நாளும் மாற்றவா. உயிரின் உயிரே இறைவா உணவின் வடிவில் வருவாய். வாடும் உள்ளம் என்னை தேற்றவா. வாழ்வின் பாதை நாளும் மாற்றவா. உன்னருள் வருகையில் உலகமே மகிழ்ந்திட. உயிரின் உயிரே இறைவா உணவின் வழிவில் வருவாய். வாடும் உள்ளம் என்னை தேற்றவா. வாழ்வின் பாதை நாளும் மாற்றவா. உலகம் வாழ நீயும் உந்தன் உடலை சிதைத்து உறவு பலியாய் உன்னை தந்தாய். உனது வழியில் நானும் எனது வாழ்வை உழைத்து உலகை மாற்றும் துணிவை தாராய். உன் அன்பு பாதைகள் என் வாழ்வின் பாடங்கள். உன் அருள் வார்த்தைகள் என் வாழ்வின் தேடல்கள். உலகெல்லாம் மகிழ்ந்திட உள்ளத்தில் நீ வா. உயிரின் உயிரே இறைவா உணவின் வடிவில் வருவாய். வாடும் உள்ளம் என்னை தேற்றவா. வாழ்வின் பாதை நாளும் மாற்றவா. கருணை மொழிகள் பேசி கனிவு செயல்கள் காட்டி கடவுள் ஆட்சி கனவை தந்தாய். காணும் உயிர்கள் யாவும் கடவுள் உருவை காணும் புதிய நெறிகள் வகுத்து தந்தாய். இறையாட்சி குடும்பமாய் இவ்வுலகம் அமைந்திட. இங்கு பகைமை அழிந்திட நல் பகிர்வு வளர்ந்திட. நீதியின் பாதையில் மானுடம் வாழ்ந்திட. உயிரின் உயிரே இறைவா உணவின் வடிவில் வருவாய். வாடும் உள்ளம் என்னை தேற்றவா. வாழ்வின் பாதை நாளும் மாற்றவா. உயிரின் உயிரே இறைவா உணவின் வடிவில் வருவாய். வாடும் உள்ளம் என்னை தேற்றவா. வாழ்வின் பாதை நாளும் மாற்றவா. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தியருளும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சூட்டியருளும். கிறிஸ்துவின் விழாவில் இருந்து வழிந்தோடிய தண்ணீரே என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றியருளும். ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாய்த்தருளும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடம் இருந்து என்னை பிரிய விடாதேயும்.
தீய பகைவிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். உம் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்தருளும். ஆமேன். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய புனித வியாகப்பருடைய விழாவை கொண்டாடுகின்ற விதத்தில் அருமையான இந்த ஒரு திருப்பலி, இந்த திருப்பலியின் வழியாக நாம் இறைவனை பார்க்கின்றோம். தொடக்க நாளாகிய இன்று நாம் மகிமையோடு இந்த ஆலயத்தில் ஆண்டவரோடு நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய அச்சத்தை தவிர்த்தவர்களாக, ஆண்டவரே என்னோடு இருக்கிறார் என்பதை உணர்ந்தவர்களாக நாம் இந்த இடத்தில் இருக்கின்றோம். இந்த அருமையான நாளில் நம்முடைய ஊருக்கு வருகை தந்து நமக்காக ஜபித்தவர்கள் நம்முடைய மண்ணின் மைந்தர்கள், நம்முடைய ஊரை சார்ந்தவர்கள், நம்மவர்கள். எனவே அழைப்பு தொடக்க நாளில் சிறப்பானதொரு திருப்பலி நிறைவேற்றி சிறப்பான விதத்தில் நமக்காக ஜபித்திருக்கிறார்கள். நம்மோடு இருந்தவர்கள் நமக்காக ஜபிப்பது மகிழ்ச்சி, நிறைவு. எனவே அந்த ஒரு மகிழ்ச்சியில் நாமும் இணைந்திருக்கின்றோம். ஆக தொடக்க நாள் இந்த திருப்பலியில் தலைமையேற்று நமக்காக ஜபித்து நல்லதொரு இறை சிந்தனையை கொடுத்தவர்கள், முத்தான 3 கருத்துக்களை கொடுத்து இந்த ஒரு கருத்தின் அடிப்படையில் நம்மை சிந்திக்க அழைத்தவர்கள். எதிர்மறையாக கருத்துக்களை சொன்னாலும் எவ்வாறு நேர்முகமாக அவைகளை எதிர்கொண்டு ஆண்டவரில் சாட்சியாக விளங்கினாரோ, இறைவனுக்காக தன்னுடைய உயிரை கொடுத்தாரோ புனித பெரிய வியாகப்பர், அவரை போன்று நாமும் இருக்க வேண்டும் என்று சொல்லி நம் அனைவரையும் நம்மிடம் இருக்கின்ற எதிர்மறையான எண்ணங்களை அகற்றி நேர்மறையான சிந்தனைகளோடு வாழ்க்கையில் ஜொலிக்க வேண்டும் என்று சொல்லி நமக்காக ஜபித்திருக்கிறார்கள். அருமையான ஒரு இறை வார்த்தையை புனிதனுடைய வாயிலாக நமக்கு எடுத்து சொல்லி தந்திருக்கிறார்கள். எனவே அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்து நமக்காக ஜபித்து இறையருளை பெற்றுக்கொண்டு இறை வார்த்தையை கொடுத்த துறைக்குடியிருப்பு பங்கு தந்தையும் நம்முடைய மண்ணின் மைந்தருமாகிய அருட்தந்தை ஜெரால் ரவி அவர்களுக்கு என்னுடைய சார்பாகவும் உங்களுடைய சார்பாகவும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே நேரத்தில் தொடக்க நாளாயின்று நம்மோடு இணைந்து இந்த திருப்பலியை நிறைவேற்றி நமக்காக ஜபித்தவர்கள் நம்முடைய மண்ணின் மைந்தர்கள், தந்தையர்கள், அருட்தந்தை லியோன் அவர்கள் கூப்பிட்ட குரலுக்கு உடனடியாக செவி கொடுத்து நமக்காக உதவி செய்யக்கூடியவர்கள், நேசக்கரம் நீட்டக்கூடியவர்கள், எப்பொழுது அழைத்தாலும் இன்முகத்தோடு வந்து நமக்கு உதவி செய்து கொண்டிருக்கின்ற அருமையான தந்தை லியோன் அவர்களுக்கு என்னுடைய சார்பாகவும் உங்களுடைய சார்பாகவும் என்னுடைய நன்றியை நான் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து இந்த 10 நாட்களும் மாலை நேரத்தில் அவர்கள் நம்மோடு வந்து நமக்காக ஜபிப்பார்கள் என்பதையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே நேரத்தில் நம்முடைய மண்ணின் மைந்தர் அருட்தந்தை திலகர் அவர்கள் நவ முதல்வூரில் பங்கு தந்தையாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று மறைமாவட்ட மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியினுடைய சிறப்பாக அந்த மாணவ மாணவிகளுடைய ஒழுக்கத்தையும் இன்னும் அந்த பள்ளியினுடைய வளர்ச்சியையும் முன்னெடுத்து செல்வதற்காக அவர்கள் இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எனவே தந்தை திலகர் அவர்களுக்கும் என்னுடைய சார்பாகவும் உங்களுடைய சார்பாகவும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, இந்த அருமையான எல்லா நிகழ்வுகளையும் முதல் நாளில் இந்த எல்லா நிகழ்வுகளையும் சிறப்பாக செய்து பீடத்தை அலங்காரம் செய்து இன்னும் இந்த கொடியேற்ற நிகழ்வு சிறப்பாக அமைய உதவி செய்த அத்தனை பேருக்கும் பங்கு பெற உறுப்பினர்கள், நிதிக்குழு உறுப்பினர்கள், அருட்சகோதரிகள், இன்னும் இளைஞர்கள் யாரெல்லாம் இந்த நிகழ்வு சிறப்பாக நடைபெற துளைத்தீர்களோ ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பொழுது திருப்பலி முடிந்த பிறகு புனித மிக்கேல் அதிதூதருடைய சப்பர பவனி நம்முடைய ஆலயத்தை சுற்றி நடைபெறும். தொடர்ந்து கொடியேற்றம் நடைபெறும். எவ்வாறு இந்த கொடி உயர ஏற்றப்படும் போது நாம் அனைவரும் மகிழ்ச்சியோடு நாம் மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறோமோ, இயேசுவை புனிதர் வழியாக நம்முடைய வாழ்வு உயர வேண்டும், பொருளாதாரமும் அருளாதாரமும் உயர வேண்டும் என்ற ஒரு முனைப்போடு இந்த கொடியேற்ற நிகழ்வில் பக்தியோடு பங்கெடுப்போம். தொடர்ந்து இந்த 10 நாட்களும் ஒருவருக்காக ஜெபிப்போம். நன்றி. மன்றாடுவோமாக. அன்பான இறைவா, எங்கள் பாதுகாவலரான புனித யாகப்பருடைய திருவிழாவை கொண்டாட
கொடியேற்ற நாளிலே திருப்பலிய பக்தியோடு ஒப்பு கொடுத்திருக்கின்றோம். ஆண்டவரை நாங்கள் ஞானத்தோடு செயல்படவும் அச்சமின்றி ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை வாழ்வாக்கவும் ஆண்டவரை பேராசை கடந்து பொது நலத்தில் எல்லோரும் வாழும் மனப்பக்குவத்தை நாங்கள் உள்ளத்தில் கொண்டிருக்கவும் அருள் தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். அன்பார்ந்தவர்களே, முக்கியமாக இந்த நாளை சிறப்பு 2 தொடக்கப்பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் ஆசிரியர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்பாக வழிபாடுகள் சிறப்பாக பங்கெடுத்திருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு நன்றி. நாளை தினம் திருப்பலி சிறப்பிக்க இருக்கக்கூடியவர்கள் நம்முடைய அதிசய மணல் மாதா மேல்நிலைப்பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் ஆசிரியர்கள். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் நல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. உயர்ந்த சிந்தனையில் கொடி உயர்த்தப்படுவது போல நமது உள்ளமும் உயர்த்தப்பட சென்று வாருங்கள். நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. ஆமென். உமரியே என்றும் கன்னிகையே எங்களுக்காகவும் ஏழை ஆதரவற்ற குழந்தைகளுக்காகவும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே. ஆமென்.